அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நாம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபை, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு சரியாக நாம் எல்லாம் 8வது தராவியை தொழுவதற்கு நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 7 தராவியை முடிச்சிட்டோம். 7வது நோன்பு நம்ம இன்ஷா அல்லாஹ் வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு அல்ஃபா மர்ரா அல்ஹம்துலில்லாஹ். அது மாதிரி 8வது தராவியை தொழக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கப்பட்ட ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னால், நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய உயர்வு நமக்கு அல்லாஹ் தஆலா வழங்குகின்றான். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நபி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உயர்வுன்னு சொன்னால், நம்ம ஹஜ்ஜுடைய நேரத்தில் பார்த்தோம் பூராவுமே அவங்களுடைய உயர்வு தான். குர்பான் கொடுக்கறதுலேருந்து இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், ஹாஜராமா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் முதல்ல பள்ளிவாசலை கட்டி உலகத்து மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வை தந்தாங்க, கண்ணியத்தை தந்தாங்க, முஸ்லீம்னு பேரை வைத்தாங்க. அது மாதிரி ஹஜ்ஜு பெருநாள்னு சொன்னாலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய பூரா உயர்வு தான். அது மாதிரி நம்முடைய தொழுகையில சலாம் இப்ராஹிம் சலாத்துன்னு சொல்லக்கூடிய அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா இப்ராஹிம, யா அல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் குடும்பத்தாருக்கு நீ ரஹ்மத் செய்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு ரஹ்மத் செய்வேன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு துவா சலாத்து இப்ராஹிம் மிகப்பெரிய சலவாத்து. இந்த தொழுகையில் அல்லாஹ் தஆலா உயர்வான ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். இது மாதிரி இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய வரலாறு உயர்வை சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட உயர்வு இந்த 7வது தராவியா யாரெல்லாம் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய உயர்வை தரலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு உலக முஸ்லிம் எல்லோருக்கும் அந்த 8வது தராவியா இன்றைக்கு நம்ம தொழக்கூடிய தராவியாவுடைய அவ்வளோ சிறப்பு அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த தராவியாவை உலக முஸ்லிம் எல்லோரும் மக்கா மதீனாவிலே எல்லாம் ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் அந்த தொழக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்ற பொழுது கண்குள்ளா காட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் 8000 பள்ளிவாசல் எல்லோரும் தொழக்கூடிய அந்த தராவியுடைய காட்சி மிகப்பெரிய அல்லாஹுடைய மிகப்பெரிய ரஹ்மத்தாக இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தொழுகை நம்ம கடைசி வரைக்கும் தொழுது அந்த எல்லா உயர்வும் நம்ம அடையக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. ஆமீன். இன்னைக்கு அந்த ரஹ்மத்தான அந்த 10உடைய சிறப்பு தான் பார்க்க போகிற முடிய கடைசி வரும் பாருங்க. எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1வது 10உடைய ரஹ்மத்தான் அந்த 10 அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் அல்லாஹுடைய காருண்யம், அல்லாஹுடைய கிருபை, அல்லாஹுடைய மிகப்பெரிய அந்த ரஹ்மத்தான் அந்த 10உடைய எல்லா சிறப்புகளையும் வழங்கக்கூடிய தௌஃபீக்கை வல்லவன் அல்லாஹ் அனைவருக்கும்